என்ன மாமா காலையிலேயே ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? என்ன விஷயம்? என்னடா சொல்றது? இத படிச்சு பாரு. ஏன் மாமா? ஏன் திடீர்னு இப்படி? தெரியலடா. ஆனா கொஞ்ச நாளா அவ இப்படித்தான் இருக்கா. அவளா எழுந்துப்பா, அவளா பேசிக்கிட்டு இருப்பா. மத்தவங்க கேட்கறாங்களா இல்லையாங்கிறத பத்தி அவ கவலையே படமாட்டா. நானே பல நேரங்கள்ல அவள அதிர்ச்சியாகவும் சில நேரங்கள் ஆச்சரியமாகவும் பார்த்திருக்கேன். திடீர்னு என்னை பார்த்த உடனே நிறைய பேசுவா. சம்பந்தமே இருக்காது. நான் வெளில போய் உட்கார்ந்துருவேன். பல நேரங்கள்ல எனக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கும்டா. கல்பனா மனநோயாளி ஆயிட்டாளான்னு. இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாவும் இருக்கும். இத்தனை நாள் இவ்வளோடியா வாழ்ந்துகிட்டு இருக்கோன்னு. இப்படி தாண்டா என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. கண்ணை திறந்துகிட்டு தூக்கம் இல்லாம போர்வையால முகத்தை மூடிக்கிட்டு படுத்து கிடப்பாங்க சில பேர். அது மாதிரி தாண்டா நான் வெளியில உட்கார்ந்திருந்தேன். அரிசியில 2 வகை இருக்கு. ஒன்னு புழுங்கல் அரிசி, இன்னொன்னு பச்சரிசி. ஆனா அந்த புழுங்கல் அரிசிக்கு தெரியாது எதனால அந்த பேர் வந்ததுன்னு. ஆனா வெந்து போன அந்த மனசுக்குள்ள புழுங்கல் இருக்கும். இப்ப அவ போயிட்டா. எங்க போய் தேடுறதுன்னு எனக்கு புரியல. அதனால்தான் உன்னை வர சொன்னேன். மாமா, ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்களா? அவளுக்கு அம்மா இருக்காங்க, நல்ல வசதியானவங்க. ஆனா இவ்வளவு சேர்க்க மாட்டாங்க. உண்மையா சொன்னா அவளை சேர்க்க அம்மாவும் இல்ல, அவளை நேசிக்க பொண்ணும் இல்ல. கிட்டத்தட்ட அவ வாழ்க்கையை முடிவு பண்றது இந்த கம்பெனியும் இங்கிருந்து வர பணமும் தான். அவ புரிஞ்சிக்காம போயிட்டாளே. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு வருவா பாரு. நாடகத்தை நம்பி போனவங்க கடைசி வரைக்கும் நாடகக்காரியா இருக்க மாட்டாங்க மாமா. இப்ப என்ன செய்யலாம் அதை மட்டும் சொல்லுங்க. தேடணும்பா. நீ ஒரு பக்கம் தேடு, நான் ஒரு பக்கம் தேடுறேன். நாடகத்தோட திரைய விளக்கி பார்த்தாதான் அது வெற்றிடம்னு தெரியும். போ, போய் தேடு. நானும் தேடுறேன். போடா. போகக்கூடிய இடமாடி இது. தப்பு பண்ணிட்டியம்மா. தப்பு பண்ணிட்ட.
கவ்யா, என்ன எங்க வந்த? உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. இல்ல கவ்யா, இல்ல கவ்யா, மனசு சரியில்லை. ஏன் என்ன ஆச்சு? வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை. ஹோ, அதனாலதான் என்ன தேடி வந்தியா? கவ்யா, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. என்னோட வழி தெரியாம நீ உன் வார்த்தையால என்ன வதைக்காத. அருண், முள் புதற்குள்ள வாழறவனுக்கு முள் குத்துற வலியும் தெரியாது, முள்ளோட வலிமையும் தெரியாது. அதெல்லாம் எனக்கு எதுவும் புரியாது. சரி சொல்லு, என்ன பிரச்சனை? எங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. சபாஷ், உங்க அம்மா வீட்டை விட்டு போயிட்டாங்க. இது உன் கஷ்டம். ஆனா எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இதுல நான் சந்தோஷப்படவோ துக்கப்படவோ எதுவுமே இல்ல. சாவு வீட்டுல மேளம் அடிக்கிறவனுக்கு செத்தவன் யாருன்னு தெரியாது, எதுக்காக செத்தான்னு தெரியாது, எதுக்காக அடிக்கிறன்னு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியும். இத அடிச்சா அவனுக்கு பணம் வரும், அது மட்டும்தான் தெரியும். அந்த காசு மட்டும்தான் அருண் வாழ்க்கை. அருண், உங்க அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு உனக்கு கஷ்டம், உனக்கு துயரம். எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை. எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான். அது இந்த அருண் இல்ல, பணம். அருணோட பணம். சாவு மேல அடிக்கிற மாதிரி பணத்துக்கு தாளம் தட்டுறவனா? புரிஞ்சுதா? என்ன கவ்யா, ஒரு சின்ன அளவுக்கு கூட உனக்கு சென்டிமெண்ட்ஸே கிடையாதா? குப்பை தொட்டிக்கு தெரியாது குப்பைய போடுறாங்கன்னு. அதே மாதிரி இந்த காவியாக்கும் தெரியாது சென்டிமெண்ட்ஸ்னா என்னன்னு. சென்டிமெண்ட மனசுக்குள்ள ஏத்துனா மனசு குப்பை தொட்டி ஆயிடும். அதுக்கு பிறகு அதையே நினைச்சு அதுக்காக கண்ணீர் வடிச்சு அதுக்காக தேம்பி தேம்பி அழுது, ஷோ இது இல்ல என் வாழ்க்கை. சம்பவங்களை தூக்கி போடு, மனச துயரப்படுத்தாத. மனசை ஈரமா வச்சுக்கிறது தப்பு இல்ல, பாரமா வச்சுக்கிறது தப்பு. இப்படிலாம் யோசிக்கிற, இப்படிலாம் பேசுற, இது நீ தனி மனுஷியா இருக்கிறதாலதான். உனக்குன்னு ஒரு சந்தோஷம், உனக்குன்னு ஒரு குடும்பம், உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் இருந்தா நீ இப்படி பேசிருக்கவே மாட்ட. அம்மாங்கிறது ஆணிவேர். அச்சானியா இருக்கிறதுக்கு ஆணிவேர் எதுக்கு? புண்ணான மனசுக்கு தான் புனுகு பூசணும். கல்லான மனசுக்கு எதுவுமே தேவையில்லை. எதுவுமே தேவையில்லைன்னா புனுகு தேவையில்லை. ஆனா பணம் தேவை. நீ போ, உங்க அம்மா காணும், பூசிக்கோ, புனுகு பூசிக்கோ. இங்க வா, பணத்தோட இங்க வா. காரணங்களை சொல்லி காணல் நீர் ஆக்காத என் வாழ்க்கைய, கஷ்டங்களை சொல்லி கவலைப்படுத்தணும்னு நினைக்காத என் மனச. காவியா ஒரு ஓவியம், வரையவும் முடியாம வரைஞ்சிக்கவும் முடியாம வாழறவ இவ. தூரிகையோட தொட்டெழுத்தில்ல இவ, ஜரிகையோட சந்தோஷம். கவ்யா, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. ஒரு மனுஷனுடைய உணர்ச்சிய நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நான் எவ்வளவு கஷ்டத்தோட இங்க வந்தேன்னு தெரியுமா? உணர்ச்சியோட வழி அத புரியாதவங்க மனுஷங்களும் இல்ல, மனுஷியும் இல்ல.
பிள்ளைங்களோட வலி தெரியாதவங்க. கணவனும் இல்ல, கவலைப்படுறவனும் இல்ல. வலியும் வேதனையும் தான் வாழ்க்கை. உன் மனசு வலிக்குதா? வலியோட போ. உன் மனசு வேதனைப்படுதா? வேதனையோட போ. தேடு உங்க அம்மாவை. தேடி புடிச்சிட்டு அப்புறமா வா. அப்பவும் பணத்தோட. பணம்தான் என் சந்தோஷம், பணம்தான் என் அமைதி, பணம்தான் என் நிம்மதி. 24 மணி நேரத்துக்குள்ள உலகம் சுத்தும். ஆனா இந்த உலகத்துக்கு தெரியாது ஒவ்வொரு நிமிஷமும் மனுஷனோட வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும்னு. போ, வாழ்க்கைய கத்துக்கோ. ஒரு தடவை உலக உருண்டைய சுத்தி பாரு. நீ சுத்தறதுக்கும் உலகம் சுத்தறதுக்கும் வேற வேற வேகம்னு அப்பதான் உனக்கு புரியும். போ. அப்பா. என்னம்மா? கொஞ்சம் பேசணும்பா. வரீங்களா? என்னம்மா? பா, எவ்வளவு விஷயங்களை உங்ககிட்ட பேசியிருக்கேன். என்னால இனிமே அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். படிச்ச வேலைக்கு போக முடியாம ஒரு நாள் கூட தனியா வீட்டுல உட்கார முடியாதுப்பா. இனிமே நான் என்னப்பா பண்றது? கண்ணம்மா, வாழ்க்கையில வெற்றிடம்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் வழி இருக்கு. ஒரு நேர்பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நமக்கே தெரியாது முட்டு சந்துன்னு. அப்ப என்ன பண்ணும்? திரும்பி வந்து ஒரு குறுக்கு சந்தை தேடி அது வழியா போவோம்ல, அது மாதிரி தாம்மா வாழ்க்கையில உயர்றதுக்கு நிறைய வழி இருக்கு. எவ்வளோ பேரு சுயமா பல தொழிலை யோசிச்சு அதுக்குள்ள காலை வச்சு பெருசா வந்திருக்கிறாங்க. என் பொண்ணு அறிவுக்கு சுயமா யோசிக்கவும் முடியும், பெருசா வரவும் முடியும். அது என்னன்னு இப்ப நான் சொல்ல மாட்டேன். நீயா முடிவு பண்ணு. ஏதாவது ஒரு தொழிலை தீர்மானி. அது தப்பா சரியான்னு அப்புறம் அப்பா சொல்றேன். அப்பா, வாழ்க்கையோட பாதையை தேடினா வழி தெரியாத அளவுக்கு எனக்கு மூங்கில் கதவு கட்டுறாங்கப்பா. அந்த மூங்கில் கதவு
என் வாழ்க்கையை மூடிடாது. நான் வந்துருவேன். அந்த மூங்கில் கதவையும் அந்த மூங்கில் கோட்டையையும் தாண்டி. எனக்கு தேவை என் அப்பாவோட வழிகாட்டுதல். அப்பா இருந்தா போதும்பா. ம்? பொண்ணு தானா வளர்ந்துருவா. அது பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் போது அப்பாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே? ம்? பா, ரத்தத்தோட நிறம் சிகப்புப்பா. அது எப்பவுமே மாறாது. நான் உங்களோட ரத்தம்பா. அது மாறவே மாறாதுப்பா. ம். நீங்க என்ன சொல்றீங்களோப்பா நான் செய்யறேன்பா. ஆனா அத சொல்ல வேண்டியது நீங்க தான்ப்பா. நானா எதுவும் முடிவு பண்ண முடியாதுப்பா. ஏண்டா? இல்லப்பா, தப்பு தப்பா வாழ்க்கைய முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இதுக்கப்புறமும் நான் அதை செய்யக்கூடாது இல்லப்பா. எல்லாமே நீங்க தானப்பா எனக்கு. இந்த உலகத்துல எனக்குன்னு வேற யாருப்பா இருக்கா? நீங்க தானப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. உங்க பொண்ணு செய்வாப்பா. எல்லாருமே தப்பா வழி காட்டுவாங்கப்பா. ஆனா அப்பா அந்த வேலையை செய்ய மாட்டாருல்ல. வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது அப்பா தானே. அப்பா சரியான முடிவு தானே எடுப்பாரு. எடுங்கப்பா. இந்த ஸ்னேகா என்ன ஆகணும்னு. ஆஹா, தப்பு தப்புப்பா, தப்பு. உங்க கண்ணம்மாப்பா. என்ன ஆகணும்னு முடிவெடுக்கிறது உங்க கையில தான்ப்பா இருக்கு. எனக்குன்னு ஒரு ஜீவன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாதுப்பா. எல்லாமே நீங்க தான்ப்பா. நீங்க என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் அது எனக்கு நல்லதா தானப்பா இருக்கும். சொல்லுங்கப்பா. உங்க பொண்ணுப்பா. நான் நீங்க சொல்ற எல்லாத்தையும் செய்வேன்பா. ஒருவேளை அது தப்பா இருந்தா கூட ஏதாவது ஒரு ஏரியாவுல நீங்க அதை கரெக்ட் பண்ணி விட்டுருவீங்கல்ல. என் அப்பா தப்பு பண்ண மாட்டாருல்ல. என் அப்பா பொண்ணு வாழ்க்கைய தப்பாக்கி விட மாட்டாருல்ல. அது எனக்கு தெரியும்பா, தெரியும். சொல்லுங்கப்பா, எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க. இதுக்கு மேல என் வாழ்க்கைங்கிறது நான் முடிவு பண்றது இல்லப்பா. நீங்க தான் முடிவு பண்ணணும்.